வணக்கம். அருள்மிகு பெரியபாளையத்து பவானியம்மன் திருக்கோவில். மாசமாக இருக்கவங்க என்னென்ன செய்யக்கூடாது, செய்ய வேண்டிய விஷயங்கள் பார்க்கலாம். செய்யக்கூடாதவை, அவ மாசமாக இருக்கிறவங்க வைத்து பூசணிக்காவோ, எலுமிச்சக்காய், தும்ட்டிக்காய் போன்ற உதரபலி காய்களை வைத்து சுற்றி போடவே கூடாது. தேங்காயும் வைத்து சுற்றி போடக்கூடாது. அடுத்த விஷயம், மாசமாக இருக்கிறவங்க போய் ஆலயத்தில் கனி சொருவது, தலையை சுற்றி திருஷ்டிக்காக கனி சொருவது செய்யவே கூடாது. எலுமிச்சக்கனி. கணவனும் செய்யக்கூடாது. கர்ப்பமாக இருந்து குழந்தைய 3 மாத குழந்தை பிறந்து 3 மாதம் முடியும் வரை எந்த விஷயமும் செய்யக்கூடாது. கோவிலுக்கு போகலாம், சாமி கும்பிடலாம், வழிபடலாம். கோவிலுங்களின் திருவிழா நேரத்தில் உதரபலி, ஆடு கோழி உதரபலி கொடுக்குற நேரத்தில் கர்ப்பமாக இருக்கிறவர்கள் அங்கிருந்து 1 அடி 2 அடி தள்ளி செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த உதரத்தை பார்த்தால் சுவாமி நம்மளுக்கு மயக்கம் வரலாம், உடம்பு உபாதைகள் ஏற்படலாம். தள்ளி இருப்பது மிகவும் சிறந்ததாக இருக்கும். 3வது, நிறைய வீடியோஸில் பார்க்குறேன், பூசணிக்காய் சுற்றி போடுறாங்க சீமந்தம் பிடிச்சவருக்கு. கன்சீவாக இருக்கீங்க, மாசமாக இருக்கீங்க, செக் பண்ணதுலேருந்து பூசணிக்காய், தேங்காய் சுற்றி போட வேண்டாம். அப்போ எதை வைத்து திருஷ்டி கழிப்பது கேட்டிங்கன்னா, ஆலம் கரைக்கலாம், சோற்றுக்கு போடுவதை வைத்து சுற்றி போடலாம், கற்பூரம் மற்றும் வைத்து சுற்றி போடலாம். இதை மட்டும் வைத்து சுற்றி போட்டாவே நல்லாவே கேட்கும். உச்சி நேரத்தில் வெளியே சென்றால் தலையில் வேப்பிலை வைத்துக்கொள்வது, கையில் வேப்பிலை வைத்துக்கொள்வது மிகவும் சிறந்தது. உங்கள் ஊரில் இருக்கும் கிராம தேவதை ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு அங்கு ஒரு கனி வாங்கி வந்து எப்போதுமே வைத்துக்கொள்வது மிகவும் சிறந்ததாக இருக்கும். கையில் வைத்துக்கொள்வது மிகவும் சிறந்ததாக இருக்கும். அதுக்கப்புறம் யாரிடம் உணவு வாங்கி சாப்பிடலாம், சாப்பிட வேண்டாம் என்பதை தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நமது ஆலயத்தில் குழந்தை அனைவருக்குமே நான் சொல்வது எதுவாக இருந்தால், இப்போ ரீசன்ட் டைமில் நிறைய பேருக்கு என்னென்னா கேட்குறதே 4 மாதம் 5 மாதத்தில் அபார்ஷன் ஆகிடுது, டாக்டர்ஸே திணறாங்க. அப்படின்னா நான் இவங்கக்கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்டேன், இவங்க என் கட்டாயப்படுத்தி சாப்பாடு கொடுத்தாங்க, மருந்து வச்சு கொடுத்துறேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் 1க்கு 2 பேராக உயிர் இருக்கீங்கன்னும் போது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலும் அம்மா மாமியார் தவிர நமக்கு யாரும் நல்லது நினைக்கும் போது கிடையாது. அப்படி இருக்கிறவங்க வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப உறவினருக்கு, நாத்தனார், ரொம்ப நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் கையால் வாங்கி சாப்பிடுங்க. கொஞ்சம் டவுட்டு வந்தால் கூட நீங்கள் அந்த உணவை சாப்பிடாதீங்க. நம்ம குலதெய்வ அனுமதி இல்லாத யாரும் போய் நான்வெஜ் மாமிச உணவு மாசமாக இருக்கும்போது சாப்பிடாதீங்க. சுத்தமாக குலதெய்வத்துக்கு ஆகாது. அதுக்கப்புறம் வேறு எதனா பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குறைஞ்சபட்சம் மாசமாக இருப்பவர்கள் 5 மாதம் வரை வெளியே சொல்லாமல் இருப்பதே சிறந்ததாக இருக்கும். தண்ணி ஆகாரம் கொடுக்குறாங்க, அப்போ அவங்க நல்லவங்க தானே அப்படின்னு பேசாதீங்க. இப்போது அறிவியல் எவ்வளோ வளர்ந்துருக்கோ இல்லையோ, ஆன்மீக ரீதியாக மாந்திரிக தாந்திரிகம் அதிகமாக வளர்ந்துருக்கு. தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், வாங்கி சாப்பிட்டுட்டு கஷ்டப்படாதீங்க. எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கிக்கலாம், இல்லைன்னா வீட்டில் நம்மளே சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு இப்போது வழி நிறைய வகுத்துருக்காங்க. ஒரு குழந்தையும் கஷ்டப்பட்டு நிற்குது. இப்போ இருக்க காலத்தில் ஒரு குழந்தைக்கு டெஸ்ட் பேபிக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணுறாங்க. அதெல்லாம் எவ்வளோ கஷ்டமான விஷயம். அதையும் மீறி நம்ம நல்லபடியாக ஒரு குழந்தை நிற்குன்னா அது இறைவன் கொடுத்த நம்மளுக்கு செல்வம். அந்த செல்வத்தை நம்ம காப்பாற்றிக்க நம்ம கையில் தான் இருக்குது. நிறைய பேர் மாசமாக இருக்கும்போது எனக்கு நான்வெஜ் கொடுக்குறாங்கக்கா, டெம்டிங்க, சாப்பிடாதீங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. நம்மளுக்கு சிசரின் ஆவரத்து, கத்தி வயிற்றில் படுவதற்கு இது ஒரு மிக காரணமாக கூட அமையலாம். இதில் யாரெல்லாம் ப்ளீஸ் யாரும் வாங்கி சாப்பிடாதீங்க. சாப்பிட்டு எங்கள் காது பட வந்த நாள் தான் நான் அந்த காணொலியை போடுறேன். கஷ்டப்படுத்துக்காதீங்க. இந்த பிறவியில் ஒவ்வொரு பெண்களும் தாய்மை அடைவது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு குழந்தை இருக்கோ 2 குழந்தை இருக்கோ, இதை சாப்பிட்டா அபார்ஷன் ஆயிடுச்சு, அதை சாப்பிட்டா அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. கணவனாகிய நீங்களும் கட்டாயப்படுத்தி ஒரு உணவை திணிக்காதீங்க. இவங்க கொடுத்தாங்க சாப்பிட்டு தான் ஆகணும், என் பெரியம்மா கொடுத்தாங்க, சித்தி கொடுத்தாங்க, சித்தப்பா கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டேன், என் ஒய்ஃபுக்கு தயவு செஞ்சு நீங்களும் கட்டாயப்படுத்தாதீங்க. கட்டாயப்படுத்தவங்ககிட்ட சாப்பிடாதீங்க.
இந்த காணொளி மூலயமா யாருக்குன்னா இதுக்கப்புறம் இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது சம்மந்தப்பட்டான கேள்விகள் எதுவானாலும் தொடர்பு கொள்ளுங்கள். யார் மனசை புண்படுத்துறதுக்காக இதை சொல்ல. இப்போ இருக்க கால சிச்சுவேஷன் இதுதான் போயிட்டுருக்கு. கோவிலுக்கு போங்க, பூ முடிங்க, இரையாற்றல் கேளுங்க, டெய்லி கந்தசஷ்டி கவசம் கேளுங்க, ஆன்மீகத்தை வளர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கும் நல்லது. ஹோமம் படுகிற கோயில், கும்பாபிஷேகம் நடக்கிற கோயிலில் போய் உட்காருங்க. தெய்வசக்தி குழந்தைங்களுக்கும் வரும், உங்களுக்கும் வரும். கோவிலுக்கு போய் ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்கள். அதுவே நல்லதாக இருக்கும். பூ முடிக்க போங்க, புட்லூருக்கு போங்க, பெரியபாளையம் போங்க, மலையனூருக்கு போங்க. நல்லபடியாக இருங்க. ஏன் இந்த விஷயத்த மட்டும் வேணாம் அப்படின்றனா நிறைய பிரச்சனை ஆகிட்டே இருக்குது. காது கேட்டுகிட்டே இருக்கனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இந்த என்கிட்ட வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படிலாம் கிடையாது. அவரவருக்கு ஆனாதான் அவங்கவுங்களுக்கு அந்த வலியும் வேதனையும் தெரியும். அதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம். யாருக்குன்னா இதில் தவறு இருந்தால் மன்னிச்சுக்கொள்ளுங்கள். எல்லா புகழும் பவானி பெரியபாளையத்தம்மனுக்கு. உங்கள் வீட்டில் யாருன்னா மாசமாக இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி பிரச்சனை ஏற்கனவே ஆயிருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லா புகழும் பெரியபாளையத்தம்மனுக்கு. நம்ம கோவிலில் பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை இருந்துகிட்டே தான் இருக்குது. நன்றி, வணக்கம். எல்லா புகழும் பவானி அம்மனுக்கு. ஜெய் பவானி. அதுக்கப்புறம் கர்ப்பிணிகள் துர்கை அம்மனுக்கு எலுமிச்சப்பழம் கட் பண்ணி விளக்கு ஏற்றலாமா கேட்பீங்க. கண்டிப்பாக ஏற்றக்கூடாது. கர்ப்பிணிகள் எலுமிச்சப்பழ விளக்கு போடவே கூடாது. பூசணிக்காய் விளக்கு போடவே கூடாது. நெய் தீபம் மட்டும் போடலாம். வேறு எதையும் செய்யக்கூடாது. வணக்கம். அருள்மிகு பெரியபாளையத்தம்மன் திருக்கோவில் மாங்காடு. கர்ப்பிணியாக இருக்கிறவங்க, மாசமாக இருக்கவங்க